திருமணம் என்னும் நிக்கா பாகம் 3. கண்களை திறந்து பார்க்க முடியாமல் சூரியனின் ஒளி வெள்ளத்தில் அவன் கண்கள் கூசியது. மெதுவாக கண்ணை திறந்தவன் அடுத்து என்ன செய்ய வேண்டுமென்று முன்பே முடிவெடுத்திருந்தான். சுறுசுறுப்பாக கிளம்பியவன் குளித்து முடித்து தன்னுடைய துணிகளை எடுத்து வைத்துக்கொண்டு கீழே இறங்கி வந்தான். அவன் பையோடு வருவதை பார்த்த அனைவரும் ஒன்றும் புரியாமல் அதிர்ந்து நின்றனர். பார்வதி தான் அவனிடம் சென்று, கிருஷ்ணா, எங்கப்பா இப்போ கிளம்பி சீக்கிரமாக போகிற என்று கேட்டார். பாட்டி, ஒரு முக்கியமான வேலையாக வெளியில் போகிறேன், நான் வந்ததும் சொல்கிறேன் என்றான். அதற்குள் அனு சென்று தன் பெரியப்பாவை அழைத்து வந்திருந்தாள். சிவநேசன் அவனின் முன் நின்று நானும் வருகிறேன் என்றார். நான் எங்கே போகிறேன்னு கூட கேட்காம வர்றேன்னு சொல்கிறீங்க. நாகூர் போகிறேன்னு எனக்கு தெரியும் என்றான் சிவநேசன். நீ என் புள்ளடா, எனக்கு தெரியாதா? இந்த நிலையில் உன்னை தனியாக அனுப்ப எனக்கு மனசு வரலை. நீ இரு, நான் போய் பேக்கு எடுத்துக்கொண்டு வரேன் என்று சொன்னார். கிருஷ்ணா ஒன்றும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். சிவகாமி அவன் தலையை கொய்துவிட்டு சாப்பிட்டு போ என்றாள். கலங்கிய கண்களோடு நிற்கும் தாயிடம் மறுக்க மனமின்றி சிறிது சாப்பிட்டு கிளம்பினான். அவனுக்கு பார்வதி ரவா லட்டு ஊட்டிவிட்டாள். சிவநேசனும் கிருஷ்ணாவும் கிளம்பினர். மதியம் 2 மணி அளவில் அங்கு சென்றனர். சிவநேசனுக்கு சர்க்கரை வியாதி உள்ளதால் நேரத்தோடு சாப்பிட வேண்டும். அதனால் இடையிலேயே இருவரும் சாப்பிட்டு விட்டனர். கிருஷ்ணா சரியா சாப்பிடாததை கவனித்தும் அவர் ஒன்றும் சொல்லவில்லை. நேராக அன்சரின் வீட்டிற்குத்தான் சென்றனர். ஆனால் அங்கு அவ்வீடு பூட்டியிருந்தது. அறையில் கேட்டதற்கு சிறிது நேரத்தில் வந்து விடுவார்கள் என்று சொன்னார்கள். இருவரும் அங்குள்ள திண்ணையில் அமர்ந்தனர். தூரத்தில் தெரிந்த தர்காவை பார்த்ததும் உடனே அங்கு செல்ல வேண்டும் போலிருந்தது கிருஷ்ணாவுக்கு. அவன் அப்பாவை பார்த்து, இங்கே இருங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் சென்றான். அன்று வெள்ளிக்கிழமை, அதனால் மதியம் தர்கார் உள்ள கதவு திறந்திருந்தார்கள். இல்லை என்றால் காலையும் மாலையும் மட்டுமே திறந்திருக்கும். வெளியே கதவு எப்போதும் திறந்திருக்கும். உள்ளே சென்ற அவன் மனமுருகி வேண்டினான். பின் எப்பொழுதும் அவனும் ஜில்லு மாமாவும் அவரிடத்தில் அமர்ந்தான். மனம் முழுவதும் மாமாதான். அவருடன் இருந்த நாட்களை அசை போட்டு கொண்டிருந்தான். பின் ஒரு வழியாக கிளம்பி அன்சரின் வீட்டிற்கு சென்றான்.